வணக்கம் நண்பர்களே. நாளை நடைபெறவிருக்கும் தாவேக்காவுடைய கூட்டம், மக்கள் சந்திப்பு கூட்டம். நடிகர் விஜய் மக்களை சந்திக்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசணும், எந்த சப்ஜெக்டை பேசணும் அப்படின்னு யார் முடிவெடுப்பாங்க? நாம் எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, விஜயே முடிவெடுப்பார் அல்லது அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இப்போது இருக்கிற புதுசாக வந்து சேர்ந்த நாஞ்சில் சம்பத்து, செங்கோட்டையன் இவர்கள் போன்றவர்களெல்லாம் முடிவெடுப்பார்கள் என்று நாம் நினைப்போம். விஜய் மட்டுமல்ல, விஜய்க்கு முன்னாடியும் பின்னாடியும் பேசக்கூடியவங்க, முன்னாடி பின்னாடினா அந்த மேடையிலேயே விஜய்க்கு முன்னால் பேசக்கூடியவங்க, விஜய்க்கு அப்புறம் பேசக்கூடியவங்க எல்லாருமே எதை பேச வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார்? இவர்களுக்குள்ளே தானே தீர்மானிக்கணும். நடிகர் விஜயும் அவரை சேர்ந்தவங்க தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ எதை பேசணும், எந்த சப்ஜெக்டை பேசணும், எந்த சப்ஜெக்டை பேசக்கூடாது, இது வரைக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது யாருக்கு? விஜய்க்கு. சொன்னது யார்? நம்ம ஒன்றும் நேரடியாக பார்க்கல, வர்ற தகவல் வச்சு சொல்கிறேன். நம்ம பொதுவெளியிலையும் சமூக வலைதளங்களும் வர்ற தகவல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஏற்கனவே என்டிஏ கூட்டணி ரொம்ப நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கு, ஒரு அறிவாளியினுடைய ஆலோசனையினால். அதுக்குள்ளே போக வேண்டாம், விட்டுருக்கேன். இப்போது அண்ணாமலை ஒரு அறிவுரை கூறியிருக்கிறார் விஜய்க்கு. நீங்கள் எந்த இடத்துலையும் அதிமுகவையோ பாஜகவையோ மத்திய அரசையோ குறை கூறி பேசாதீங்க. ஏதாவது சப்ஜெக்ட் பேசணுன்னா அப்படி மேலோட்டமாக டச் பண்ணிட்டு போயிருங்க. எப்போதும் போல் ஒன்றிய அரசு அப்படின்னு எங்கேயோ பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே போயிருங்க அப்படின்னு. குறிப்பாக வழக்கம் போல் ஒரு பழக்க தோஷத்தில் வந்து நாஞ்சில் சம்பத்தி எதாவது பேசிட போகிறாரு குறிப்பாக. அதனால் நீங்கள் அதையும் அடக்கி வச்சுக்கோங்க. மற்ற கருண் அந்த மற்ற இருக்கிறவங்கெல்லாம் புத்திசாலிகளெல்லாம் இந்த மத்திய அரசை மட்டும் நீங்கள் குறை சொல்லிடாதீங்க. ஏன்னா சிபிஐயுடைய கடைசி என்கொயரியில் இருக்குது இது கரூர் துயர சம்பவம். அதனால் முக்கியமாக கரூர் சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபிஐயுடைய குற்றப்பத்திரிக்கை வந்துச்சுன்னு சொன்னால், ஏன்னா சிபிஐ வந்து தனியாக ஒன்றும் இது போடலை, எஃப்ஐஆர் போடலை. ஏற்கனவே லோக்கல் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் வச்சு விசாரிச்சிருக்காங்க. ஆனால் சிபிஐ தான் குற்றப்பத்திரிக்கை தயார் பண்ணி கொடுக்கணும் விசாரணையோட முடிவில். அதில் விஜய் கடைசியாக விசாரிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அடுத்து ஈடி, இந்த புலி படம், கிளி படம், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இனி பழைய இதெல்லாம் நோண்டுவாங்க. காருக்கு ஒழுங்காக டேக்ஸ் கட்டினீங்களா, இதை மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்து அண்ணாமலையோட அட்வைஸ் படி தான் விஜய் பேசுவாங்க, விஜயோட கட்சியினர் பேசுவாங்க நான் நம்புகிறேன். இல்லை அண்ணாமலையோடைய அட்வைஸை மீறி விஜய் குழுவினர் பேசிடுவாங்களா? நாளைக்கு அதையும் பார்த்துக்குவோம். தொடர்ந்து பேசுவோம்.